ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி கிச்சன். இந்த ரெசிபி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டதுனால மறுபடியும் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கிறேன். இந்த மலைக்கு சுட சுட டேஸ்ட்டான எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு லஞ்ச் ரெசிபி தான். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நெய் நல்லா காஞ்சிடுச்சு. பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போடுறேன். நான் கம்மியாக தான் போடுறேன், ஏன்னா இதெல்லாம் நான் பவுடராக அரைச்சி வச்சதுனால. இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. 400 கிராம் வெங்காயம் நீல ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயத்தையும் இந்த சூடாக இருக்கிற எண்ணெயிலே போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வதங்கணும். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். தக்காளியும் 400 கிராம் தக்காளி தான். நல்லா பொடிசாக பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளியும் இதில் போட்டுடலாம். தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இப்போ இருக்க தக்காளிலாம் சட்டுன்னு வதங்க மாட்டேங்குது. முடிஞ்சளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவு புதினா க்ளீன் பண்ணி நல்லா அலசி வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா அலசி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் இந்த பேஸ்ட்டோடு இந்த புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கட்டும். 4 பச்சை மிளகாவும் போட்டலாம். பச்சை மிளகா காரத்துக்கு இல்லை, ஃப்ளேவருக்காக தான். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/2 கிலோ கறி எடுத்து வச்சுருக்கிறேன் நான், சிக்கன், அதையும் போட்டுடலாம். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிறது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, தண்ணிலாம் நம்ம ஊற்றவே இல்லை, அதிலே தண்ணி தான் இருக்குது. இப்போ இது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுடலாம். 1.5 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம். பிரியாணி மசாலா நான் வீட்டில் அரைச்சது தான் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான 1.5 ஸ்பூன் சால்ட்டு போடலாம். என்கிட்ட கல் உப்பு இல்லை, சால்ட்டு தான் இது போட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போல வதக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றவே இல்லை, அந்த சிக்கனில் உள்ள தண்ணி மட்டும்தான். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கறி நல்லா முக்கால்வாசி வதங்கியிருக்கும். நான் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் 2-3 தண்ணி ஊற்றி கழுவி 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ அரிசி உடையாமல் இதை அப்படியே மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ரொம்ப போட்டு கிண்ட வேணாம். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி, இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் உப்பு உரப்பு கரெக்டாக தான் செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு உரப்புலாம் கரெக்டாகுது. இந்த டைமில் உங்களுக்கு லெமன் தயிர் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் அது மாதிரி எதுவும் ஊற்றவே இல்லை. இப்போ குக்கர் மூடி போட்டலாம். 2 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ குக்கர் 2 விசில் வந்துடுச்சு. ஏர்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். சுட சுட டேஸ்ட்டான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பொலன்னு ஒன்றோட ஒட்டாமல். இந்த பிரியாணி ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டதுனால நம்ம செஞ்சு கொடுத்துக்குறோம். இப்போ பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. சுட சுட டேஸ்ட்டான பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.